அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றென்றும் மாறாத இந்த விசேஷித்த கூட்டத்திற்கு வந்த உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு மேன்மையுள்ள வார்த்தை நமக்கு தேவை. அல்லேலூயா. அதனால தேவன் ஒரு காரியத்தை இந்த நாள்ல எங்கூட பேசினாரு. அந்த வார்த்தை உள்ளத்தில் ஒரு பல காரியங்களை மாற்றுவதா இருந்தது. இன்றைக்கு நான் அதை குறித்து கேட்கும் பொழுது, ஆண்டவரே, இது கடிந்து கொள்ளுதலாயிருக்கே, இது எச்சரிப்பா இருக்கே, ஏன் ஆண்டவரே இந்த காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை என்னிடத்திலே காண்பித்து கொடுத்தார். அப்பொழுது இந்த வார்த்தைகளை நான் தியானம் செய்யும் பொழுது இது எனக்கு மேன்மை உள்ளதாய் தோன்றிற்று. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஒரு கேன்சர் வியாதி இருக்கு. அந்த மனிதனிடத்துல போய் உனக்கு கேன்சர் வியாதி இருக்குன்னு சொல்றது நல்லதா, இல்ல அதை சொல்லாமையே அவங்க உள்ளத்தை துக்கப்படுத்தாமையே சொல்லாமையே இருந்து அவங்கள அப்படியே இருக்கிற வரைக்கும் இருக்க வைக்கிறது நல்லதா? ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி. எது நல்லது? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் வியாதிப்பட்டான், அவங்ககிட்ட சொல்றது நல்லதா, இல்ல சொன்னா அவன் உள்ள உடைஞ்சிருமோ, அவனுக்கு ஏதாவது ஆயிருமோ, அவன் எப்படி இதாயிருவானோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லாது இருக்கிறது நல்லதா? எது சரி? அப்ப ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறாரு, நீ சொல்லு, இது என்ன காரியம்? சொன்னா என்ன நடக்கும்? நல்ல மருத்துவர்களை தேடி போவான், இல்ல அவன் ஆண்டவரை தேட ஆரம்பிப்பான், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் இதை யோசிச்சேன். ரெண்டாவது காரியம், சொல்லாம மறைச்சா அவன் கடவுளுக்கிட்ட நெருங்கி போகிறதும் போக மாட்டான். அந்த வியாதியிலேயே இருந்து அவன் ஆயுசு காலங்களை கூட கத்த நினைத்திருக்கலாம், அதற்குள்ள அங்க மரித்து போயிடுவான். அப்ப எது சரி அப்படின்றத ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். நான் அந்த காரியத்தை சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த மனிதனிடத்திலே அவன் வியாதியை குறித்து சொல்லுவது நல்லது. அப்ப ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கேட்கும் பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன். சபையில கடிந்து கொள்ளுதலை கேட்கும் பொழுது ஜனங்கள் சிதறி போகிறாங்களேன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, கடிந்து கொள்ளுதல் அவங்கிட்ட நீ சொல்லும் போது அவன் உள்ளம் அன்னைக்கு காயப்படும், பிற்காலங்கள்ல அவன் அது நிமித்தம் என்ன சோத்தரித்து தேடி வருவான் பாரு, அப்பொழுது அவன் இந்த வியாதியில சுகமடைவான், அவன் எனக்கு முன்பாக சாட்சியா நிற்பான், நான் உன்னை அனுப்பின நோக்கம் நிறைவேறும், அது நல்லதுன்னாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற கடிந்து கொள்ளுதலை நான் உங்களிடத்துல கொடுக்கிறேன். இன்னைக்கு தேசங்கள்ல பட்டணங்கள்ல பல பேர் அந்த கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு இடத்துல சொல்றாருன்னு நீங்க பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எடுத்தவங்க டக்குன்னு. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். யாரு? இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. நீங்க ஆண்டவர் சொல்லிதான் சொல்றாரு, நீ கடிந்து கொள்ளுதலை எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது எவன் கேட்பான், எவன் கேட்க மாட்டான் அப்படின்னா, சுகமடைகிறவன் கேட்பான். சுகமடைகிறவனுக்கு அது நல்லது. கடிந்து கொள்ளுதல் எப்படி நல்லது? யார் ஒருத்தவன் மனமாற விரும்புறானோ அவனுக்கு இந்த செய்தி நல்லது. ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் தேவனாலே உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன். நாங்க இப்ப சொல்ற செய்திக்கு அவன் செவி கொடுப்பானா?
எப்படி சொல்றாரு? ரெண்டு ஆவியை பிரித்து பகுத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்து கொள்ளணும். ஒரு மனுஷன் வியாதிப்படும் பொழுது அவன் வியாதி அவனுக்கு தெரிவித்து அவன் இருக்கிற காலங்களிலே அவனை ஒன்று தேவனோடு இணைக்கணும். ரெண்டாவது, அவன் எந்த மருத்துவத்தை அவன் நாடி அதை தன்னை காத்து, கேன்சர் வியாதினா அவன் எதுலையாவது ஒரு பிரயாசம் எடுப்பான்ல, அதற்கு எதையாவது ஒன்று பண்ணி, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவன் டயாலிஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடுவான்ல, ஏதாவது ஒரு காரியத்தை கேட்பான்ல. என் கிட்னியை புதுசா மாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவர்கிட்ட போய் நிற்பான்ல. அதை நாம் சொல்லி கொடுக்கும் பொழுது முதல்ல அவங்களுக்கு துக்கமா இருக்கும். எனக்கு இவ்வளவு பெரிய வியாதியா, நான் இந்த பாவத்துல இருக்கிறேனா? இன்னைக்கு உங்க பாவத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு அப்படி தெரியும். நானா கோவப்படுறேன், நான் சண்டை போடுறேன், எப்ப பார்த்தாலும் இதே சொல்றேன். அது உங்களுக்கு இன்னைக்கு நல்லது ஏன்னு அடுத்த வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். முதல் காரியம் ஆண்டவர் சொன்னாங்க என்னன்னா, ரெண்டு ஆவியை நீ அதிலிருந்து காண முடியும். ஒன்று பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி. இன்னொன்று வஞ்சகத்தின் ஆவி. இந்த உலகத்துல ரெண்டு ஆவி கிரி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆவி பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி, வசனங்கள்ல நம்மளை நடத்தும் சத்திய ஆவி. ரெண்டாவது வஞ்சகத்தின் ஆவி. வஞ்சகத்தின் ஆவி என்ன செய்யும் தெரியுமா? நீங்க வசனத்துலதான் இருக்கீங்கன்னு உங்களை நம்ப வைக்கும். அது வஞ்சகத்தின் ஆவி. இன்னைக்கு நீங்க அதை குறித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும், அது புரியும். ஆண்டவர் சொல்றாரு ஒரு வசனங்களை இதுக்கு ஆதாரமாக ஒரு காரியங்களை நம்ம வாசிக்கும் போது ஈஸியா புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியல. இவங்க யாருடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? இவங்க யாருடைய நாமத்துல அற்புதம் செஞ்சாங்க? இவங்க யாருடைய நாமத்துல பிசாசை துரத்துனாங்க? ஏங்க, நீங்க ரெண்டு ஆவியை குறித்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க இந்த காரியத்துல சில விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோடைய சத்தியம் ஆழம் வேற. இதுல ஆண்டவர் சொல்றாரு, குணமாக்குற காரியம், தீர்க்க தரிசனம் உரைக்கிற காரியம், அநேக காரியம் இவங்க எல்லாரும் ஏசப்பாவுடைய நாமத்துல தான் செஞ்சாங்க. இதுல ஏதாவது அவங்க தப்பு செஞ்சாங்களா? இதுல ஏதாவது அவங்க தப்பு செஞ்சாங்களா? ஏசப்பா நாமத்தை பயன்படுத்தினாங்க, பிசாசு ஓடிச்சா இல்லையா? எல்லாம் நடந்துச்சா? ஆனா ஏசு என்ன இங்க கேட்கிறாரு? உங்க நாமத்துல தானே நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்க நாமத்துல தானே பிசாசை துரத்தணும், உங்க நாமத்துல தானே அநேக அற்புத அடையாளங்கள், சுகமாக்குற கட்டி மறைஞ்சிச்சு, கேன்சர் வியாதி மறைஞ்சிச்சு, ஆனா நாங்க இதெல்லாம் உங்க நாமத்துல தானே செஞ்சோம். அப்ப இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அவர் நாமத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க நம்மள வஞ்சகத்தின் ஆவி சில விஷயத்தை செய்ய விடாம பண்ணும். அந்த விஷயம் இதுக்கு மறைபொருளாக இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை. அப்ப தேவன் அறிஞ்சுக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த அறிஞ்சுக்கிற இடத்த நம்மளையும் ஆண்டவரையும் பிரிக்கிற வஞ்சகாவி ஒண்ணு உள்ள நிக்குதுன்னு அர்த்தம். நம்மளை மறைச்சு வச்சிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பரிசுத்த ஆவி சத்தியமுள்ள ஆவி. சத்தியமுள்ள ஆவியின்படி நாம நடந்து அற்புத அடையாளம் நடக்குது.
ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ரகசியம், ஆழமான ரகசியம், கொஞ்சம் நீங்க உள்ள கவனிச்சீங்கன்னா இது இன்னும் ரொம்ப ரொம்ப மேன்மையுள்ளதா இருக்கும். இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற காரியம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது? நீங்க ஜெபம் பண்ணும்போது இவங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போது வெளிப்பாடு கிடைக்கும். ஆனா இதுல பிசாசு ஒரு காரியத்தை செய்யறான். இது மறைஞ்சிருக்கு. இத கர்த்தர் சாத்தானை பத்தி நல்லா அறிஞ்சுக்கணும். வஞ்சகத்தின் ஆவி. ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. என்ன இவங்க என்ன செஞ்சாங்களாம்? இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க? ஒன்னு, தீர்க்க தரிசனம் வச்சாங்க. ரெண்டாவது, மூணாவது, அற்புதம் அடையாளம்னா, அற்புதம்னா எதெல்லாம் சொல்லலாம்? எதெல்லாம் சொல்லலாம்? மொத்தமா வியாதின்னு சொல்லாதீங்க. அற்புதம்னா எதெல்லாம் சொல்லலான்னு தான் கேட்டேன். கட்டி மறைய வைக்கலாமா? தலைவலி காய்ச்சல் போகலாமா? கேன்சர் சுகமாகலாமா? எய்ட்ஸ் வியாதி நீங்களாமா? பலத்த அற்புத அடையாளம்னா ஒரு சூமீன கை நல்ல நேரம் வளர்ந்து வர்றது, சூமீன கால் நல்ல சொல்லலாமா? ஆனா இவர் சொன்ன வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்ற. அப்ப அற்புத அடையாளம் செஞ்சவங்க எல்லாம் யாரா? அப்படியே சொல்லுது வசனம். உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குத்தானே. அப்ப எதையோ ஒண்ணு ஆண்டவர் வச்சிருக்காரு. அதானே இங்க அடுத்த வார்த்தை ஏசப்பா சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்ன விட்ட. நான் அக்கிரமம் செஞ்சனா? நிறைய பேருடைய வாழ்க்கை சில காரியங்கள்ல என்ன நடக்குது? நீங்க யாருன்னு இயேசுக்கு தெரியாம இருக்கு. இன்னொன்னு அதுல சொல்லப்படுது, நீங்க செய்யறது நல்லதுதான், ஆனா நீங்க யாருன்னு என்ன செய்யணும்? நீங்க யாருன்னு பாப்பாவை கூப்பிட்டு உட்கார வைங்கப்பா. அப்படி சொன்னாதான் புரியுமா? இங்க அங்கேயும் கிராஸ் ஆகிட்டே இருக்குல்ல, நடந்துகிட்டே இருந்தா எப்படி சத்தியம் கொடுக்க முடியும்? ஆண்டவர் பேசுறது இடையரா இருக்கு. அப்ப ஒரு காரியத்தை கவனிங்க. இயேசு இந்த ரெண்டு காரியங்களுக்கு நடுவே வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்கிறதை காண்பிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி செய்கிறவனை தான் அவருக்கு தெரியுமா? நான் சொல்றத செய்யறவனுக்கு தான் என்ன தெரியும். ஆனா என் நாமத்துல அவன் என்ன சொன்னாலும் நடக்கும். ஆனா நான் சொல்றவனை எனக்கு தெரியணும்னா, இப்ப நான் சொல்றது உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நான் சொல்றது நீங்க நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா நீங்க என் வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரைட்டா? ஏசப்பா சொல்றாரு, நான் சொன்னதை நீ செஞ்சேன்னா எனக்கு உனக்கும் தொடர்பு இருக்கு. நான் உனக்கு சொன்னதை நீ செய்யறதுனால, நீ கீழ்ப்படிஞ்சிருக்கனால நான் உனக்கு நான் அதை கொடுப்பேன். அப்ப நான் சொல்லாததை நீங்க போய் தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க. இன்னொரு சபைக்கு நீங்க ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது சரியா தப்பா? இன்னொரு சபைக்கு நீங்க போய் ஆத்ம ஆதாயம் பண்றீங்க, சரியா தப்பா? எதை வச்சு சொல்றீங்க தப்புன்னு? கர்த்தர் இங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு, கருதிங்களா? இங்க நீ செய்ய வேண்டியத நீ செஞ்சாதானே எனக்கு தெரியும். நீ இன்னொரு இடத்துல செஞ்சு செய்கிற, அத சொல்றாரு, அங்க போய் சுகமாக்குற, அங்க போய் அற்புதம் பண்ற, இங்க இதெல்லாம் செய்யற, ஆனா நான் சொன்னதில் நீ செய்யவே இல்லையே. எதெல்லாம் நான் சொன்னதை செய்யல. பிசாசு சாத்தானை பற்றி, அவனுடைய நிலையை பற்றி நீங்க முக்கியமான நிறைய விஷயத்தை அறிஞ்சுக்கணும். சாத்தான் விரும்புற நோக்கம் என்ன தெரியுமா? அவனோட கூட நியாய தீர்ப்புல ஜனங்க வந்து நிக்கணும்னு நினைக்கிறான். நியாய தீர்ப்புல
ஆண்டவர் சொல்றாரு, அவன் நியாய தீர்ப்புல வரிசையா கொண்டு சாத்தானை நிப்பாட்டுவாங்கல்ல அக்கினி கடல்ல தள்ளுறதுக்கு, அதுல அவன் கூட சேர்ந்து கீழே விழுகிறதற்கு அந்த வஞ்சகத்தின் ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவனோட கூட கூட்டி வந்து நிறுத்துறதற்கு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை கலாத்தியர் 1:8 வாசிங்களேன். ஒரு வசனம் அங்க எழுதியிருக்கு. கலாத்தியர் 1:8 வாசிங்களேன். ம் 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 ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். பைபிள் சொல்லுது என்னன்னா, சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியணுமா? சுவிசேஷம் என்ன சொல்லி இருக்கு? எனக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், என் பாவத்துக்காக சிலுவை மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனக்காக 3வது நாள் உயிரோட வந்திருக்கிறார், எனக்காக நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நான் போக போறேன். இந்த உலகத்துல இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தேவனுடைய குமாரன், அவர் என் பாவத்துக்காக மரித்தவர், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் தேவனுடைய குமாரன் என்று என் வாயினால் நாவினால் நான் அறிக்கை செய்கிற சுவிசேஷம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவனுடைய குமாரன், அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை அறிக்கை பண்றேன், அவரை விசுவாசிக்கிறேன்னா அவர் சொன்னபடி நடந்தாதானே அவருக்கு தெரியும். இப்ப என் மனைவி இருக்காங்க, நான் சொல்றதுக்கு மீறி அவங்க ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா என்ன சொல்லுது? நான் ஒரு விஷயம் சொல்றேன், என் மனைவியே நீ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு சட்டம் வைக்கிறேன், அந்த மனைவி என் சட்டத்தை மீறி ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா நான் அவங்களுக்கு அதிகாரி இல்லைன்றத அவங்க என்கிட்ட தெரியப்படுத்துறாங்க தானே. சுய முடிவு எடுக்கணும்னு அற்புத அடையாளங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதெல்லாம் வெளியே போய் செய்யறாங்க அவங்க. ஆனா தேவனிடத்துல போய் என்னத்தை காண்பிக்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றத சொல்லாம சொல்றாங்களா இல்லையா? இப்ப சபையில பிரேயர் வச்சிருக்காங்க, இந்த சட்டத்துக்கு உட்பட்டு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. நான் அட்டன் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்றோம்? நம்ம ஏசப்பாட்டா என்ன காட்டுறோம்? சண்டே சர்வீஸ நான் அட்டன் பண்ண மாட்டேன்னா என்ன சொல்றோம்? நான் ஏன் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லாம சொல்றோமா இல்லையா? சொல்லல டைரக்டா, ஆனா சொல்லாம சொல்றோமா இல்லையா? அததான் கர்த்தர் சொல்றாரு, அந்த வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்யுது. அப்ப என்ன செய்ய வைக்குது உங்களை? சிஸ்டர், குற்றப்படுத்துறதுக்காக இல்ல சிஸ்டர். இப்ப உள்ள ஜெனரேஷன்ல இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சண்டே வேலை கொடுக்கணும்னு கொண்டு வர்றாங்க சிஸ்டர். இது தேவனை ஆராதிக்கிறான் ஓய்வு நாள்ல, இந்த திட்டத்தை உடைக்கணும்னு பிசாசு கொண்டு வந்த சிஸ்டர் இது. இப்ப அநேக இடங்கள்ல சண்டே தான் கல்யாணம், சண்டே தான் எல்லாமே, சண்டே தான் எல்லா காரியத்தையும், கூட்டத்தை ஒழுங்கு நல் விஷயங்கள் செய்யறதெல்லாம் சண்டே செய்யறாங்க சிஸ்டர். ஏன் லீவுன்னா அவனுடைய வஞ்சக வலை, அவனுடைய திட்டத்துக்கு இவங்க கை கொடுக்கறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சொன்னதை நான் செய்ய மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லாம சொல்றாங்க. ஏன் உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அவர் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க சொந்த புருஷராகிய கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சட்டம் வைத்திருக்கிறாரு. அதுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணுமா? அப்போ ஒரு சட்டம், கணவன் மனைவியை இப்படித்தான் நடத்தணும், மனைவி கணவனு சேர்ந்து பிள்ளைகளை இப்படித்தான் நடத்தணும்னு பைபிள் ஒரு சட்டம் வச்சிருக்கு. அதன்படிதான் நடக்கணும். கணவனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்து சொல்லுகிற பிரகாரம் தான் சபை உள்ள தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் எல்லாம் நடக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த பிரகாரம் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறன்றதை கண்டுபிடிப்பாரு. உங்க பிள்ளை உங்க வார்த்தைக்கு கேட்கலன்னா என்ன சொல்லுது உங்க பிள்ளை உங்ககிட்ட?
நீ ஓ வார்த்தையை நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லிருச்சுன்னா, நீங்க அவங்களுக்கு மேலான அதிகாரி இல்லைன்றத, அவன் எல்லாத்துலயும் சுதந்திரவாளி, நான் எல்லாத்தையும் செய்வேன்றத உங்ககிட்ட சொல்லாம சொல்றான்னு அர்த்தம். நான் எல்லாத்தையும் தனி முடிவு எடுக்கிற இடத்துல வந்துட்டேன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆலயத்தில் தனி முடிவு யார் எடுக்க முடியாது, அவர் தான் எடுப்பாரு. ஆலயம் தொடங்கணும் முடிவு எடுக்கிறது அவர் தானே. இந்த ஆலயத்தை இந்த இடத்துல யாரு எப்ப உண்டாக்கணும்னு எத்தனையோ மிஷனரிகள் வந்து போயிருப்பாங்க. ஆனா இப்பதானே ஆலயம் இந்த இடத்துல உண்டாக்கியிருக்காரு. அது முடிவு எடுக்கிறது யாரு? தேவன் தானே இந்த இடத்துல சபை வரணும்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. அது யார் தீர்மானம் பண்றது? பஞ்சகத்தின் ஆவி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தீங்களா? அது எதுக்குன்னா, அவன் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்க நினைக்கிறான். எங்க விழுகிறதுக்கு? பாதாளத்துல போய் அவன் தள்ளப்படும் பொழுது தனக்குன்னு ஒரு கூட்டத்தை, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஜனங்களை வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறானா. தேவன் கொடுக்கிற பிரசங்கத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் அவன் இருக்கிறதற்கு இந்த வசனம் என்ன சொல்லுது? சுவிசேஷத்திற்கு அவங்க கீழ்ப்படியணும். யார் கொண்டு வரா? நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தருக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு கர்த்தரை தெரியும். அப்ப கர்த்தர் இங்க சொல்றாரு, வேறொரு சுவிசேஷவனை வேற யாராவது வெளியில இருந்து கொண்டு வந்தாங்கன்னா நீ ஏத்துக்கூடாதான். நீ வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பானா. இந்த சுவிசேஷத்தை ஒரு தூதனே கொண்டு வந்து உங்ககிட்ட தரிசனத்துல சொப்பனத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு சொப்பனத்துல விசேஷ எந்த காரியத்தை கொடுத்தாலும் நீ எதை ஏத்துக்கணும்? பைபிள்ல இங்க உன்கிட்ட கொடுத்த சுவிசேஷத்தை தான் நீ ஏத்துக்கணும், வேறொரு சுவிசேஷத்தை நீ ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு சத்தியம் கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அழைக்கப்பட்ட ஒரு அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார் கர்த்தர். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? வஞ்சகத்தை அவன் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். கடைசி காலத்தை அழிவு நடக்கும்போது அவன் என்ன செய்யறான்? தேவனை குறித்து ஒரு மனசுல மாயையான உலகத்தை உண்டாக்கணும். உதாரணமாக புறஜாதியருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்களேன். மாயமான எல்லாத்தையும் அவங்க நம்புவாங்க. இந்த மாயமான உலகத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மரண தண்டனை இருக்கு, நரகத்துக்கு போக போறோம். விக்கிரகாதனை பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, குடிக்கிறவங்க, அவங்களுக்கு எது தெரியாது தெரியுமா? கடைசி மரணம் பயங்கரமான ஆக்கினி தீர்ப்புல வெந்து போகிற கடல்ல விழப்போறோம்ன்றது தெரியாது. அபாஷன் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியாது தேவனுடைய நியாய தீர்ப்பு பலமாயிருக்க போகுது என்பதை. எத்தனை பேர் கற்பத்தின் கனி இல்லாம இருக்காங்க, குழந்த பாக்கியம் இல்லாம எத்தனை பேர் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பல மருத்துவர்கள் மறைமுகமாக செய்யறாங்க. ஆனா கர்த்தர் அதை நியாய தீர்ப்புல விசாரிக்க போறார். எதுக்கு தெரியுமா? கண்களை மறைக்கிறான். கேட்டா நியாயன்றாங்க. கர்த்தருக்கு தெரியும் உனக்கு எதை நீ கீழ்ப்படியணும், கீழ்ப்படிய கூடாது, எந்த காரியத்தை வைக்கணும். மனக்கண் பாருங்க, புறஜாதியர்கள் வரப்போகிற ஆபத்து தெரியாம இந்த உலகத்துக்குள்ள அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷத்திற்கு நாம கீழ்ப்படியணும். அது ஒரு புற்றுநோயை போய் சொல்றது போலங்க. உனக்கு புத்துநோயிடா, கத்தர் உன்னை குணமாக்கணும்னு நினைக்கிறாரா, நீ கத்தட்ட வந்துடுறா, இந்த வியாதியில செத்துறாதரான்னு சொல்றதுதாங்க சுவிசேஷம். நீங்க போய் சொன்னீங்கன்னா அவன் ஏத்துக்கிட்டு அந்த பிடிச்சுக்கிட்டான். பாத்தீங்களா? பிடிச்சுக்கிட்டான்னா மருத்துவர் ரெடியா இருக்காரு. அந்த நோயிலிருந்து அவனை குணமாக்க, பாவத்திலிருந்து குணமாக்க, அவன் இந்த உலகத்திலிருந்து மாயையான அந்த வலையில, வஞ்சக வலையிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்து நித்திய ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கார். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்யாத ஒரு மனுஷனை கோடிட்டு காண்பிக்கலாமா உங்கள்கிட்ட? வேதத்துல 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். அவன் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் கிரியை செஞ்சிருக்கான். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 1 சாமுவேல் பக்கமாய் திருப்பிக் கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 1 வசனம் மட்டும் வாசிங்க.
இருக்கீங்களா? இருக்கீங்களா? கொஞ்சம் என்னைய கவனிங்க. ஒரு மனுஷனை நான் காட்டுறதுக்காக வந்திருக்கேன். அந்த மனுஷனை இப்போ உங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்றத இந்த வசனம் சொல்லுது. நீங்க புரிஞ்சவங்க நீங்க ஒரு ஆமேன் அப்பா கிட்ட சொல்லுங்க. இந்த வசனத்தை இன்னொரு முறை நல்ல பலமா வாசிங்க பாப்பா. சூப்பர். யாரு அவன்? சவுல் ராஜா. முதல்ல அப்பா தம் பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஒருத்தனை அப்பா தேர்ந்தெடுத்துட்டு வர்றாரு. அந்த அந்த கவனிங்களேன். உங்களை எப்படி பண்ணுவாரோ அப்படி பண்றாரு. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவன். உங்களை அழைச்சிட்டு வந்தது எப்படி தெரியுமா? அவர் வச்சிருக்கிற சுதந்திரத்துல உங்களை தலைவனா உட்கார வைக்கிறதுக்கு தான் உங்களை தேர்ந்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அப்ப இந்த சவுல் ராஜாவை கூட்டிட்டு வரும்போது எவ்வளவு சந்தோஷத்தோட கூட்டு வந்திருப்பாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. சுதந்திரம் நான் எப்படி சொல்றேன்னா, உங்க சொத்து இருக்குல்லங்க, உங்க வீடு, உங்க வீட்டுடைய அதிகாரத்தை ஒருத்தனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவன் எவ்வளவு நன்றியுள்ளவனா, எவ்வளவு உங்க மேல இருக்க பிடிச்சுக்கொள்ளவனா இருப்பான். அப்படி கொடுக்கிறாரு. என் சுதந்திரம், என்னுடைய வீடு, என்னுடைய உலகம், என்னுடைய இருக்கிற எல்லா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், எல்லா சகலத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? உனக்கு சுதந்திரமாக நான் கொடுக்கிறேன்னு சவுல் ராஜாவை எப்படி நேசிச்சு ராஜாவாக்குறாரு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொரு மனிதனையும் அப்படித்தான் தேவன் மாத்துகிறார், நினைக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் அப்படித்தான் அபிஷேகம் பண்றார். 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு காரியத்தை கவனிங்க. இங்க என்ன சொல்றாங்க? எவ்வளவு அழகான வார்த்தை சொன்னவரு என்ன சொன்னாரு? முதல்ல எவ்வளவு பாருங்க, அவனை ஒவ்வொருத்தவங்களையும் உங்களை தேர்ந்தெடுக்கும் போது, ஜனங்களை பிரிக்கும் போது எப்படி கொண்டு வராரு? என் சுதந்திரத்தை உங்க மேல, உங்களுக்கு அதிகாரமா உங்களை மேல கொண்டு போய் உட்கார வச்சு உங்க முழுவதையும் ஆளும்படிக்கு கொண்டு போய் வச்சுட்டவரு. அடுத்து என்ன சொல்றாரு? நான் இவனை மனஸ்தாபப்படுற ராஜாவா, இவனா ராஜாவாக்கினதுக்கு என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்படுகிறேன். பாருங்க, எதனால அப்பாவுக்கு உங்களை தெரியாம போகும் தெரியுமா? எதனால நீங்க ஜெபிக்காம இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அப்பா கிட்ட போய் கல்வாரிய தியானம் பண்ணாம இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா சொன்ன வார்த்தைய நீங்க கோபப்படாம அன்பா எந்த இடத்துலையும் அசுத்தமா பார்க்காம இச்சையான வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சு தேவன் சொல்றபடி நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இரவும் பகலும் ஒரு வேதத்துல தியானமா இருந்து எப்பயும் ஜெபிக்கிறவங்களா சபை கூடுதலை விட்டுறாம நீங்க கூடி வரும்பொழுது என் வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சதுல அவர் சந்தோஷப்படுவார். என்ன தெரியுமா? உங்க சுதந்திரத்தை மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாருன்னா நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். இப்ப சொல்றாரு, அவன் என்னன்னா என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அவன் என் வார்த்தையை நிறைவேற்றல. எப்படி எழுதிருக்கு? அப்பொழுது சாமுவேல், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஏன் ஊழியக்காரங்க கதறி புலம்புறாங்க? பிள்ளைங்களை பார்த்து ஏன் திட்டுறாங்க? ஏன் இப்படி நீ நடக்கிறீங்க கேட்கறாங்க தெரியுமா? மனம் நொந்துடுறோம். அது சொல்றாரு பாருங்க, என்னவா? மனம் நொந்து
ஒரு ஆளால என் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டுட்டாருன்னு ஊழியக்காரன் போய் அழுகிறான். மன்னிச்சிருங்க டாடி, எங்க பிள்ளைங்கள அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்க தப்ப திருத்திக்குவாங்க. அவங்களுக்கு சீரியல் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்க நீங்க சொன்னதை இனிமே கேட்பாங்க. அவங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்ததெல்லாம் தவறு ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க மனஸ்தாபப்பட்டு அவங்கள கொண்டு போய் நிறுத்துறது, அதுக்காக போய் அவங்க அழுகிறான், ராம் முழுதும் அழுகிறான். அப்பா மனசு நொந்துட்டாருன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமாங்க? அது பெரிய சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்களேன். ஏசப்பா மனசு நொந்து போறாரு, நான் மனஸ்தாபப்படுறேன், அவனை ராஜாவாக்கினுக்கு. அப்படி உங்களை நினைச்சிடவே கூடாது. நான் உன்னைய வேறு பிரிச்சு உன்னை ரட்சித்து கொண்டு வந்தது தப்புன்னு அப்பா மனஸ்தாபப்பட்டுறக்கூடாது. நீங்க அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பாருங்க 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம் பாருங்களேன். 13வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம். அவர் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தார். சாமுவேல் பிற்காலத்து வரவில்லை. ஜனங்கள் அவரை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். பாருங்க, ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆண்டோடைய வார்த்தை என்னன்னா, ஆசாரியன் தான் அந்த வேலையை செய்யணும். ஆசாரியன் அல்லாதவங்க ஆசாரியனுடைய வேலையை செய்யக்கூடாது. ஊழியம் செய்யறதுல, சபை நடத்துறதுல, சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்துல கர்த்தர் உங்ககிட்ட சொன்னா அந்த வேலைக்கு நீங்க பாத்திரனா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நடத்த போறாருன்னு அர்த்தம். உங்கள்ட்ட நடத்த போறாருன்னா அவருடைய திட்டத்தை சொல்லுவார்னு அர்த்தம். நீங்க உங்க பிள்ளைய பெத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைக்கு உண்டான திட்டங்களையும் பிளானையும் நீங்க தான் ஒவ்வொரு நாளும் வகுத்து நடத்துவீங்க. அன்னன்னைக்கு சாப்பாடை கூட நீங்க உன் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும்னு நீங்க யோசிச்சு அதை செய்வீங்க. இயேசு கிறிஸ்து அப்படித்தான். என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டார்னா, இப்ப சபை 9 மணிக்கு தொடங்கணும்னு சொல்லிட்டாருன்னா அதை செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யலைன்னா என்ன ஆகும்? செய்யலைன்னா என்ன ஆகுங்க? சாதாரண எளிமையான வார்த்தை. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை செய்ய சொல்லிட்டாரு, நீங்க அந்த டயத்தை செய்யலைன்னா என்ன ஆகும் சிஸ்டர்? என்ன ஆகும்? தேவ கோபம் வரும். முதல்ல அவர் இங்க இருப்பாரா? வெறும் கட்டடம் தாங்க இது. அப்புறம் நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். கூடாரத்துக்கிட்டேயே ஜோசுவா நின்னானா? யோசுவா கூடாரத்துக்கிட்டே நின்னதுனால கர்த்தர் அடுத்த ஆசாரியன், அடுத்த மோசையை போல அடுத்த ஆட்களா அவனை போய் நிப்பாட்டினார். ஆலயத்தின் பணிகள், ஆலயத்தின் காரியத்துல நீங்க வந்து நிக்கணும். கர்த்தர் அதை தேடுறாரு, அவர் கீழ்ப்படியணும்னு விரும்புறாரு. இவன் என்ன செஞ்சிட்டான்? சவுல் வர்றதுக்கு என்ன ஆச்சு? பலி செலுத்துவதற்கு, சமாதான பலி செலுத்துவதற்கு என்ன ஆச்சு? 7 நாள் வெயிட்டிங்ல இருந்தாராம், காத்திருந்தானா. அடுத்து என்ன செஞ்சிட்டான்? காத்திருந்தவன் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை என்று ஜனங்க போக ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சிட்டான்? சர்வாங்க தகன பலிய அவன் செலுத்திட்டான். நிறைய பேர் இப்ப முன்ன இருந்த காலம் மாதிரி இல்லைங்க. நிறைய பேர் சபைக்கு போகாம வீட்டில இருந்து சபையை நடத்துறது போல செஞ்சுட்டு இருக்காங்க. யூடியூப்லையும் ஆன்லைன்லையும் சபையை பார்த்துக்கிட்டு, லைவ்ல பார்த்துக்கிட்டு நாங்க சபையில இருக்கோன்றாங்க. செய்தியை வீட்டில இருந்து கேட்குறாங்க. கர்த்தருடைய கோபம் வரும். பரிசுத்த ஓய்வுனால அவருடைய சமூகத்துல கழிக்கணும். எதுக்கு ஆலயத்தை உண்டாக்கி இருக்கிறாரு? எல்லாரும் அங்க இருக்கணும், அவரை தேடணும். ஒருமனப்பட்ட உடனே என் பிள்ளைகளை பார்க்க அவர் வரணும்னு நினைக்கிறார்.
அவங்க கேட்ட காரியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நீ கேட்டதை கொடுப்பேன்னு தானே சொல்லி கொடுத்தாரு நேத்து. இன்னைக்கு கர்த்தர் எப்படி அவர் நினைக்கிறார் நம்மளை குறித்து சொல்லும் போது, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இந்த காரியங்களை செய்தியை கொடுக்குறாங்க. என்ன செஞ்சானா, சர்வாங்க தகன பலிய ஆசாரியன் செய்ய வேலைய அவன் செஞ்சானா. இதோ சாமுவேல் வந்தான், சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனை எதிர்கொண்டு போனான். ம் நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, ம் சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப் போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே சுத்தி இருக்கிற சூழ்நிலையை கண்டு பயந்து போயிட்டாரு. சூழ்நிலையை கண்டு பயந்துட்டா கர்த்தர் சொல்றதை நடத்தாம ஒரு தடவை விபச்சாரம் பண்ணிக்கலாமா? ஒத்துக்குவாரா கர்த்தர்? அப்ப வீட்டுல நீ எல்லாமே சினிமா பார்க்கிற, அப்ப சரியா? சீரியல்ல இருக்க சரியா? கோவப்படுற சரியா? பொய் சொல்ற சரியா? எதுவுமே நீ செய்யல. கர்த்தர்கிட்ட வந்து நீ என்ன செய்யற? நான் ஜெபிக்கும் போது மிராக்கள் நடக்கணும்ன்ற, என் மேல அக்கினி ஊத்துன்ற, அபிஷேகம் எப்படி நடக்கும்? உங்க வீட்டுக்கார் சொன்னதை நீங்க கீழ்ப்படியல. உங்க வீட்டுக்காரர் எதெல்லாம் செய்யணும்னு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? என்கிட்ட அவர் அன்பாவே இருக்கிறது இல்லை, என்னை எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என் கூட பேசுறது இல்லை. நீ என்ன செய்யல உங்க வீட்டுக்காருக்கு? உங்க வீட்டுக்காரர் சொன்னதை என்ன செய்யலைன்றதை நீங்க யோசிச்சிங்களா? எதனால உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட அன்பு செலுத்துறதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே போயிட்டாரு? ஏன்? எதனால இந்த வீட்டுல சமாதானமற்ற நிலை வந்தது? யோசிச்சிங்களா? என்ன காரியம் யோசிச்சிங்களா? கர்த்தர் இங்க சொல்றாரு, அவன் என் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. எதை செஞ்சிட்டான்? வஞ்சக ஆவிக்கு இடம் கொடுத்துட்டா என்ன நடக்கும்னா, நீ ஜெபத்துல தான் இருக்க, நீ சரியா தான் இருக்க, நீ நல்லதான் ஜெபிக்கிற, உன்கிட்ட எல்லாமே இருக்கு, உன்னை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ பயங்கரமான ஜெபிக்கிறவன், நீ சபைக்கு இன்னைக்கு போகாம இங்க வீட்டுல உட்காந்து ஜெபிச்சா கூட உனக்கு எல்லாம். வஞ்சகத்தின் ஆவி அது கிரியை செய்யுது. ஏங்க, சபைக்கு போகணுன்றது யார், எந்த ஆவி சொல்லும்? சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஆவி? இன்னைக்கு அதுதான் இந்த உலகத்துல இப்ப சட்டம் ஆயிருச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வு நாளை கடைபிடிக்க கூடாதுன்னு ஒரு திட்டம் வருது பாருங்க, மெதுவா. இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்காரு, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர். அல்லேலூயா. 1 சாமுவேல்ல 22ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்களேன். அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். 22ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் 19ஆம் வசனம். ம் 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 ஆசாரியர்களை கொண்டு போட்டாங்க. எதுக்கு? நீ இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது சட்டம் சொல்றவங்கள அன்றைக்கு கொலை செய்கிறவரா இருந்தானுங்க. ஊழியக்காரங்களை கொல்றது, ஆசாரியர்களை கொல்லக்கூடிய காரியம் எப்படி இருக்கு பாருங்க. தேவ சட்டத்தை தேவன் உங்களுக்கு ஆசாரியின் மூலமா கொடுக்கிறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க யாரு பெரியவர் நினைக்கிறீங்க? உங்க வாயை திறந்து நீங்க சொல்லணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. யாருங்க பெரியவர்? இயேசு தாங்க இந்த பெரியவர். ஊழியக்காரங்க எல்லாருமே வேலைக்காரன். பாஸ்டர் கூப்பிடுறதுனால தாங்க அதுக்கு பெரிய பெருமை மாதிரி இருக்கு. ஊழியக்காரன் கூப்பிடணுங்க, உண்மையான வார்த்தை தாங்க. எங்க ஊழியக்காரன் சொல்லணும், எங்க பாஸ்டர் சொல்லக்கூடாது. இவர் எங்க ஊழியக்காரர், என் வேலைக்காரன்னு சொல்றது தான் அர்த்தம். எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடுக்குற வேலைக்காரன் அவன். ஊழியக்காரன் மேன்மை கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் பெரியவர். உங்க கனமும் மகிமையும் சகலமும் அவருக்கு தான் நீங்க செலுத்தணும். எந்த ஊழியக்காருக்காக ஆராதனைக்கு போகாதீங்க. அந்த பாஸ்டர் வர்றாரு, அவர் வர்றாரு, இவர் வர்றாருன்னு ஊழியத்துக்கு போகவே போகாதீங்க. இந்த கூட்டத்துக்கும் இயேசு அங்க இருக்கவே மாட்டார். நீங்க அவரை பார்க்க தான் போனீங்க, இயேசுவை பார்க்க போல. இயேசுக்கு துக்கமா இருக்கு. அது வஞ்சகத்தின் ஆவி.
இயேசுவை பார்க்க தான் நீங்க போகணும். இயேசு தான் நமக்கு முக்கியம். அவர் தான் நமக்கு பெரியவர். இந்த இடத்துல ஆசாரியனை கொல்லக்கூடிய நிலை. வாசிங்க தொடர்ந்து அடுத்த வசனம். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார். அபியூவின் குமாரனாகிய அபிமெலேக்கின் குமாரனில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் தன்னுடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தார். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கு இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்தது. உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. பாருங்க, ஆசாரியர்களை குற்றப்படுத்துறத, ஆசாரியர்களை பேசுறத, அவங்களை கொலை செய்வதற்கு ஒப்பாங்க சொல்லப்படுது. ஊழியக்காரங்களை குறித்து குற்றப்படுத்தக்கூடாது. எந்த ஊழியக்கார குறித்து யார் எது சொன்னாலும் நீங்க சொல்லாதீங்க. உங்க வாயிலிருந்து பிரதிபலனா வரக்கூடிய வார்த்தையை கர்த்தர் கவனிப்பார். நீங்க எந்த ஊழியக்கார யாரையுமே குற்றப்படுத்தாதீங்க. அவர் எப்படி இருந்துட்டாலும் போட்டோம், அவர் கர்த்தர் பார்த்துக்குவார். அது உங்க வேலை இல்லை. உங்க வாழ்க்கையை செவ்வைப்படுத்துறது தான் உங்க வேலை. ஆண்டு சொல்றாரு பாருங்க, நான் உங்களை அறிய அக்கிரம செய்கைக்காரரே, நீ அவரை பார்த்துக்கிட்டு இவரை பார்த்துக்கிட்டு அவர் இதை சொன்னாரு, அவர் பண்றாரு, இவர் இந்த விபச்சாரம் பண்ணிட்ட, நீ அதை பேசுறதுக்கு லாய்க்கே கிடையாது. உனக்கு அது வேலையே கிடையாது. நீ குற்றப்படுத்தினபடினாலே மத்தேயு 7:1 நியாயம் தீர்க்கப்பட போற. ரோமர் 2:1 நியாயம் தீர்க்கப்பட போற. அந்த வசனத்தின்படி நியாய தீர்ப்பு உண்டாகும். நீ எவனை குற்றவாளி சொல்றியோ அதை நீயே செய்யற அப்படினால நீ ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்பட போற. அதை அறிவிக்கிற இடம் பலிபீடமும் கிடையாது. ஒரு ஊழியக்காரனை குற்றப்படுத்துற இடம் இது. பலிபீடத்துல இருந்து ஊழியக்காரனை குற்றப்படுத்துறதுக்கு இந்த பலிபீடத்தை கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் கொடுத்தது இந்த ஜனங்க கர்த்தரை இருக்க பிடிக்கிறத சொல்றதுக்கு வழி திறக்கிறது தான். அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு தான் அந்த வழி. அல்லேலூயா. 23:7 வாசிங்க. அதுலயே 23:7 வாசிங்க. 1 சாமுவேல் 23:7. எதுக்கு தெரியுமா? சவுல் ராஜாக்குள்ள வஞ்சகத்தின் ஆவி உள்ள வந்துருச்சு. தேவன் கொடுத்த நல்ல ஆவி போயிட்டு வஞ்சக ஆவி வந்ததுனால தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா இவன் எழும்பி வர்றான். எத்தனை பேருக்கு புரியுது? சவுல் ராஜா தாவீதை கொல்ல வந்தானா? ஏன் கொல்ல வந்தாரு? வஞ்சகத்தின் ஆவி உள்ள இருந்ததுனால. வஞ்சகத்தின் ஆவி உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னா நீங்க மற்ற கிறிஸ்தவங்களை, மற்ற சபையார, இல்லை இந்த சபையை எதையுமே குற்றப்படுத்தாதீங்க. ஏன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நீங்க குற்றப்படுத்தணும்னு வந்துட்டீங்கன்னா என்ன சொல்லுதாங்க? ஏங்க என்ன வேணா சொல்லட்டுங்க, அவரு உங்களுக்கு தேவையில்லைன்னா அங்கிருந்து விலகி போங்க. அவங்களை குற்றப்படுத்து, மற்றவங்கள்ட்ட போய் பேசாதீங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொல்லக்கூடாதுன்னு தாவீது தீர்மானம் பண்ணியிருந்தான். தாவீது எத்தனையோ முறை கையில கொடுத்தாரு, ஆனா தொடவே இல்லை சவுல் ராஜாவை. ஒரு குகைக்குள்ள மாட்டினாரு. போய் அவருடைய அந்த ஷால், அந்த மேல போட்டிருந்த ஷால்வையில ஒரு ஓரமா கொஞ்சம் அறுத்துட்டு வந்தாரு. வந்துட்டு சொல்றாரு, தூரமா அந்த குகையை விட்டு மலைஜா இது கழிக்க வந்தவன் அவன்கிட்ட சொல்றாரு, தூரமா அவன் வெளியே போயிட்டு இருக்கும்போது இங்க இந்த கரையில் நின்று சொல்றாரு, சவுல் ராஜாவே, இன்னைக்கு உங்களை எங்கிட்ட கையில கொடுத்தாரு கர்த்தர், ஆனா நான் உங்களை தொடல. ஏன்னா தேவன் அபிஷேகம் பண்ணினவரை ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னதுனாலதான் இஸ்ரவேல்ல அவன் வாழ்நாள் முழுது ராஜாவா அமர்ந்திருந்தான். நீ கிறிஸ்தவனா நித்திய ஜீவனுக்குள்ள கடைசி வரைக்கும் வாழன்னு விரும்பினேனா எந்த மனிதனையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குற்றப்படுத்தாத. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நீ குறை சொல்லாத. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நேரா நீ கை நீட்டாத. எந்த காரியத்தை குறித்தும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ கர்த்தர் அதை விரும்புகிறார்.
அல்லேலூயா. இந்த செய்தியை ஆண்டவர் ஏன் இன்னைக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியல. ஒரு ஒரு ஆசாரியனை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கிட்டத்தட்ட எனக்கிட்ட ஒரு 38 வசனம் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு சொல்ல சொல்லி. நான் ஒரு சில காரியங்களை உங்களிடத்துல சொல்லி கொண்டு வரும்பொழுதே நேரம் சரியாயிடுச்சு. 5 நிமிஷம் தான் இருக்கு. தேவன் பாருங்க, எரேமியா குறித்து நிறைய எரேமியால என்கிட்ட பேசியிருக்காரு. இன்றைக்கு அநேக காரியம் குறித்து கொண்டு வந்திருக்கேன், உங்களோட கூட அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? ஏன் கர்த்தர் சொல்றத செய்யக்கூடாம குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறது தான் அவனுடைய திட்டம், பிசாசுடைய திட்டம். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு, அவர் எனக்கு என்ன சொல்லி இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருந்தாருன்னா நீங்க அதை கை கொள்ளணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்க வார்த்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். நீங்க ப்ரேயருக்கு எல்லா ப்ரேயர் அட்டன் பண்ணணும்னா கர்த்தர், நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு வரும் எல்லா ஆசீர்வாதமும், அவன் எல்லா தேவைகளும். இங்க பாருங்க, எல்லா கடன் வாங்கிட்டோமே என்ன செய்ய போறோம்னு நினைக்காதீங்க. அந்த மீறுதலுக்காக நீங்க கர்த்தர் சமூகத்துல துக்கித்தீங்கன்னா கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து கடன் அடைக்க வைப்பார். அதனாலதான் காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு தண்ணீர் நான் நிரப்ப போறாரு. தண்ணீர் வர்றது எங்க பெறப்பட்டு, நீங்க நம்ப முடியாத இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. நீங்க நம்பவே முடியாது, எங்க இருந்து வரும்னே தெரியாது, ஆனா ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பியிருந்தார். நான் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கிறோம், மற்ற நம் கூட இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் கனமுள்ளவர்களா நாம பார்க்கணும். நம்ம கனம் அவங்களுக்கும் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரு. சபையில வந்து அவங்கள எந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதி, அவங்க இப்படி இவங்க அப்படி, ஏற்றத்தாழ்வு சபைக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி பார்க்கல. ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பியிருந்த காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பிக்கு 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க 6 மாசம் ஒரு அண்ணன் அம்மா வச்சுக்குவாராம், அடுத்த 6 மாசம் இன்னொரு அண்ணன் மூத்தவன் வச்சுக்குவாராம். அம்மாவை இங்க தள்ளுறதும் அங்க தள்ளுறதும் பந்தாடிக்கிட்டு. அப்ப ஒரு நாள் அவங்க அண்ணன் போன் அடிச்சு, நான் ஏதோ அவன் ஒரு பிலிப்பியன்ஸா ஏதோ ஒரு தேசத்துக்கு நான் போகணும், அம்மாவை இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு நீ என்ன செஞ்சுக்க வச்சுக்க, நான் வந்து அடுத்த 1 வருஷம் முழுதும் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னானா. அதுக்கு அவர் சொன்னாராம், அவங்க மனைவி அதை பார்த்துட்டு, சொல்லாத, வச்சுக்க முடியாது, உங்க அண்ணன்கிட்ட முதல்ல தள்ளி விடு, முதல்ல அவனை தள்ளி விடு அப்படின்னால. இப்படியே 2 பேருக்கும் வாக்குவாதமாகி இவர் மனைவி இப்போ ஒன்று சொல்ல, அவங்க அங்கே சொல்ல, முடியாதரான ஃபோனில் வாக்குவாதம் பண்ணி 2 பேசி இருக்கும்போது, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமானவங்க, ரொம்ப காலமாக அவங்களோட பழக்கம் உள்ளவங்க, அவங்ககிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டிருக்காங்க, என்னையா செய்யலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம் ஒரு காரியத்தை, என்னன்னா, உங்க அப்பாவுடைய சொத்து ஒன்று ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது கேஸ் போட்டிருந்தாரு, அது 10 கோடி ரூபாய் விலை உள்ளது, அது இப்போதான் தீர்ப்பாகி உங்க அம்மா பேருக்கு அந்த சொத்து வந்திருக்கு அப்படின்றத அவர் தெரியப்படுத்தினாராம். தெரியப்படுத்தின உடனே டக்குன்னு அவர் செல் எடுத்து, 6 மாசம் இல்லை அண்ணே, இனிமே வாழ்நாள் முழுவதும் நான் அம்மாவை வச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் டைப் பண்ணி அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. எடுத்து டைப் பண்ணி சென்ட் பண்றதுக்கு அமுக்க வரும்போது டிங்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா அவங்க அண்ணன் சொல்றாரு, நானே அம்மாவை பார்த்துக்கிறேன்டா, அந்த பிலிப்பியன்ஸ் போற அது ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த அம்மாவை நான் வாழ்நாள்லாம் பார்த்துக்கிறேன். என்னன்னா, இந்த இருக்கிறாருல இவர் அங்கேயும் போன் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு, உங்க அம்மாவுக்கு 10 கோடி ரூபாய் சொத்து வருது யான்னு. 2 அண்ணன் தம்பி நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னு அடிச்சுக்கிறாங்க. 10 கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்களை இயேசு கொடுக்க போறாரு, நித்திய ஜீவனை.
அது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பிசாசு என்ன தெரியுமா, அது புரியாதபடிக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க போறார் என்பதை அறியாம அவங்கள குருட்டாட்டம் பண்ணி வச்சு அவங்கள அற்புத அடையாளத்து பக்கமா திருப்பி திருப்பி திருப்பி, நீ அந்த சபைக்கு போனா அற்புதம் நடக்கும், இந்த சபைக்கு போனா அடையாளம் நடக்கும், அந்த கூட்டத்துக்கு உங்களை எல்லாத்தையும் அற்புத அடையாளங்கள் பக்கமா திருப்பிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆக்கிட்டு இருக்கான், மனக்கண்ணை குருடாக்கிட்டு இருக்கான். நீங்க அறிந்து கொள்ளணும் சிஸ்டர், கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு சொத்து இருக்குன்னா உலகத்தான் தான் அம்மா வச்சுக்கிறதுக்கு மல்லு கட்டுறான். எவ்வளவோ ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றேன்றான். நீங்க இயேசு கிறிஸ்துவை கொண்டாடணும். இன்னைக்கு தேடவே இல்லை. ஆண்டவர் அவர் சொல்றாரு, உங்களை தேர்ந்தெடுத்ததுல நான் சந்தோஷமா இருக்கேனா, நான் துக்கமா இருக்கிறேனான்னு இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு. சவுல் ராஜாவை போல நான் உங்களை முதல்ல தேர்ந்தெடுக்கும் போது சுதந்திரத்துக்கு அதிகாரியா வச்சதுல நான் சந்தோஷப்பட்டேனா, இல்ல சவுல் ராஜா கீழ்ப்படியாம போனதுனால துக்கம் அடைஞ்ச மாதிரி உங்களை அது மாதிரி நான் பார்க்கிறேனான்னு இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சித்தமானா அந்த மீது இருக்கிற செய்தியை உங்களுக்கு தொடர்ந்து நான் எடுக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம் கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய சமூகத்துல கூடி ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. இந்த உலக அரசாங்கம் லீவு, இந்த உலகம் முழுவதும் ஓய்வு நாள். இந்த நாள்ல ஆண்டவரே ஜனங்க இந்த வார்த்தையை நீங்க அப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு முக்கியமான திட்டங்களை சொல்றதுக்கு தான் அந்த காரியத்தை நீங்க வச்சிருக்கீங்க, இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கீங்க, நீங்க பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க. யாருக்கிட்ட நான் பேசணுமோ அவங்ககிட்ட பேசிட்டேன்றாரு. அவர் பேசிட்டீங்க, நல்லதுப்பா, நன்றிப்பா. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய மனக்கண் திறக்கத்தக்கதான காரியங்களை செய்யுங்க, நன்றி செலுத்துக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அந்த பிள்ளைகள் தேவ வார்த்தையை கேட்டு அவர் உள்ளத்துல நீங்க பேசின காரியத்தை அறிந்து அவர்கள் செயல்பட கத்த உதவி செய். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.